கதையின் பெயர் அக்னியில் விழுந்த பனித்துளியே. அத்தியாயம் 31. ஆகாஷ் இந்தியாவிற்கு வந்திருந்ததால் அந்த இடத்தை சுற்றி பார்க்கலாம் என்று நினைத்தவன் கவிதா, விமல் மற்றும் தாரணியையும் அழைத்தான். நீங்களும் வாங்க, எனக்குத்தான் தெரியாதில்ல, நீங்களே சுத்தி காட்டுங்க என்று கூறினான். சரி என்று அவர்கள் தாராவை பார்க்க, அவர்களின் எதிர்பார்ப்பை புரிந்த தாராவோ எனக்கு பாஸ்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் என்று கூறினாள். சண்டே போகலாம் தானே என்று ஆகாஷ் ஆர்வமாக கேட்க, கவிதாவும் நாம் போகலாம் தாரா என்று உற்சாகமாக கூற, அவளும் லீவ் தானே என்று சரி என்று தலையாட்டினாள். அதன்படி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் அனைவரும் கிளம்புவதை பார்த்த ருத்ரதேவ் புருவ முடிச்சுடன் அவர்களை பார்க்க, அவர்களோ நாங்கள் எல்லாம் அவுட்டிங் போகிறோம் ப்ரோ என்று கூறினர். ஆகாஷ் ஆமாம் ப்ரோ, நாங்கள் எல்லாம் அவுட்டிங் போகிறோம் என்றவன் தாராவின் கைப்பற்றி வா தாரா என்று அழைக்க, அவளுக்கோ சங்கடமாக இருந்தது. அதுவும் ருத்ரதேவின் முறைப்பை பார்த்தவள் ஆகாஷின் கையை அவளை அறியாமல் எடுத்து விட்டவள் கவிதாவின் அருகில் போய் அமரப்போக, ஆகாஷோ தாராவுடன் போகும் பயணத்தை எண்ணி குதூகலமாக இருந்தான். அதற்குள் ருத்ரதேவோ நீ எங்க போற, நீ வா என்று அழைக்க, அங்கிருந்து அனைவரும் அதிர்ந்து ருத்ரதேவை பார்க்க, சார் என்று தாரணி புரியாமல் அவனை பார்க்க, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபைல் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நீ பாட்டுக்கு இவங்க கூட கிளம்பி போற, நீ என்கிட்ட வேலை பார்க்குற ஞாபகம் இருக்கா இல்லையா என்று கேட்க, ஆகாஷ் ப்ரோ இன்னைக்கு சண்டே லீவ் தானே என்று கேட்க, அவனும் இதில் நீ தலையிடாதே என்றவன் சொடக்கிட்டு வா என்று சொல்லிவிட்டு உள்ளே செல்ல, தாராவும் தலையை தொங்க போட்டுக்கொண்டு அவன் பின் சென்றாள். விமலும் கவிதாவும் நினைச்சேன் என்று நினைத்தவர்கள் ஆகாஷிடம் சரி விடு ப்ரோ போகலாம், தாரணி கூட அடுத்த டைம் பார்த்துக்கலாம் என்று கூறினர். அவர்களுக்கு மகிழ்ச்சியே. அண்ணன் தாரணியை அழைத்து சென்றதை நினைத்து இவர்கள் நினைத்திருந்தனர் ஆகாஷுடன் தாரணி செல்வதை அண்ணன் அனுமதிக்க மாட்டார் என்று. அவர்கள் நினைத்தபடியே நடந்ததை நினைத்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் மகிழ்ச்சியாக. ஆகாஷ் காற்று போல பலூனாக முகத்தை தொங்கவிட்டவன் எப்படியாவது தாரனுடன் வெளியே செல்ல வேண்டும் என்றுதான் இந்த பிளானையே அவன் எக்ஸிக்யூட் செய்திருந்தான். போக போக கவிதாவிடமிருந்தும் விமலிடம் இருந்தும் அவளை தனியாக அழைத்து சென்று விட வேண்டும் என்று நினைத்துத்தான் அவன் குதூகலமாக இருந்தான். ஆனால் கடைசியில் இப்படி ஆகிவிட்டதை நினைத்து நொந்து கொண்டே சென்றான். இங்கு ருத்ரதேவோ கோபமாக அவளை பார்த்தான். எவன் கூப்பிட்டாலும் போயிடுவியாடி என்று அவனது கர்ஜனையில் அவளோ அதிர்ந்து, சார் என்ன இப்படி பேசுறீங்க, உங்ககிட்ட வேலை செஞ்சா என்ன வேணா பேசுவீங்களா, உங்களுடைய சொந்தக்காரர் தானே, அதுவும் நாங்கள் 3 பேரும் எத்தனை வாட்டி வெளியில் போயிருக்கோம் இதுக்கு முன்னாடி, அதனால் இப்போவும் என்னால் மறுக்க முடியல, அதனால் சரின்னு சொன்னேன் என்று கூறினாள். அவளை கோபமாக முறைத்தவன் வாயை மூடி, பேசாத, என்கிட்ட வேலை செஞ்சா நான் அப்படி தாண்டி பேசுவேன் என்று அதட்டியவன் போய் இன்னைக்கு நான் சொல்கிற வேலையை பாரு என்று மழையளவு வேலையை அவள் தலையில் கட்ட, அவளோ அதிர்ந்து அவனை பார்த்தாள். என்ன பார்க்குற, அவன் கூட இழுச்சிட்டு போக மட்டும் தெரிஞ்சதில்ல, இந்த வேலையெல்லாம் முடி என்று அவன் அழுத்தமாக கூற, அவளோ நொந்து கொண்டு சார் இதெல்லாம் முடிக்க நைட் ஆகும் என்று பாவமாக கூறினாள். அந்த ஆகாஷ் கூட ஊர் சுற்றிட்டு வர்றதுக்கும் நைட்டாகிருக்கும் இல்ல, அதுக்கு எல்லாம் போக பார்த்ததானே, இதையும் பண்ணு என்று கூற, அவளோ அவனையும் மனதிற்குள் திட்டிக்கொண்டே அன்று முழுவதும் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். இதன் பிறகு அவன் கூப்பிட்டாலும் எங்கே செல்லக்கூடாது என்று நினைக்கும் அளவிற்கு அவளை வேலை வாங்கிவிட்டான். கிராதகன் எவ்வளவு வேலையை வாங்குறான் என்று மனதிற்குள் தான் அவளால் நொந்து கொள்ள முடிந்தது. அவனே ஒரு நிமிடத்திற்கு ஒரு முறை திட்ட மட்டும்தான் அவளால் முடிந்தது. அடுத்த 2 நாளும் இதுவே தொடர, அவளோ இதற்கு மேல் இவன் இருக்கும் பக்கம் மட்டுமல்ல ஆகாஷ் இருக்கும் பக்கமும் திரும்பவே கூடாது என்று நினைத்து விட்டாள். ஆனால் ஆகாஷ் அப்படி நினைக்க வேண்டுமே. ஆகாஷின் கண்கள் தாராவையே சுற்றி சுற்றி வந்தன. வீட்டில் அனைவரிடமும் அவள் பேசும்போதும் ஃபைல்கள் அனைத்தையும் சரிபார்த்து கொண்டிருக்கும் போதும் என அவனது கண்கள் தாராவின் மீதே இருந்தது. இதற்கு மேல் டிலே செய்வது நல்லதல்ல என்று நினைத்த ஆகாஷ் இவளிடம் தனது விருப்பத்தை கூறிவிட நினைத்தான். இவள் தோட்டத்தில் வேலை செய்பவரிடம் பேசிக்கொண்டே உள்ளே வருவதற்குள் திரும்பும்போது அவளை ஆகாஷ் எதிர்கொண்டான். ஹாய் என்று ஆகாஷ் தாராவிடம் கை கொடுக்க, அவளும் ஹாய் என்றவள் நமஸ்காரம் செய்தாள். அவனும் கண்கள் மின்ன வாவ் சூப்பர் என்று கூற, இவள் புரியாமல் அவனை பார்க்க, இல்லை நீங்கள் கை குவிக்கிறது கூட அழகாக இருக்கு என்றவன் எடுத்த உடனே ஹாய் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, நம் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று அவன் இப்படி பட்டென்று கேட்க,
அவளோ பேய்மொழி மொழித்தாள். பாட்டியின் உறவினர் என்பதால் திடீரென்று முகத்தில் அடித்தது போலவும் பேச விரும்பாமல் அவள், சார், முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்கிட்ட இப்படி பேசலாமா என்று அவள் கேட்க, ஹே, இதில் என்ன இருக்கு? இப்போ பொண்ணு பார்க்கும்போது பார்த்த உடனே பிடிக்கலையா? அப்படித்தானே? இந்தியாவில் அப்படித்தானே பண்ணுவீங்களாம் என்றவன் தொடர்ந்து, உன்னோட நேச்சர், உன்னோட ஆட்டிடியூட், க்யூட்னஸ், உன்னோட பேசும்போது பழகும்போது இன்னும் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. நான் வீட்டில் பேசி இதை அரேஞ்ச் மேரேஜ் ஆக்குறேன் என்று கூறிய அவன் என்னென்னவோ பேச, அவள் இல்லை என்று கூற வருவதையே அவன் கேட்கவே தயாராக இல்லை. அவனை பற்றி, அவன் புகழை பற்றி, அவன் இடத்தை பற்றி என்று கூறிக்கொண்டே இருக்க இவளுக்கு சலிப்பாக இருக்க, வீட்டில் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க போல, எல்லாமே இவங்க தான் பேசுவாங்க, நம்மளை யாரையும் பேச விடமாட்டாங்க போல என்று நினைத்தவள் என்னவோ பேசிக்கொள் என்பது போல அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். ஹே, நில்லு என்று ஆகாஷ் அழைக்க அவளோ காதிலேயே வாங்கவில்லை. போடா லூசு என்பது போல் நினைத்து கொண்டாள். அதற்குள் ஆகாஷுக்கு உள்ளே இருந்து, சார், உங்களை பாட்டி கூப்பிடுறாங்க என்று ஒரு வேலையால் கூறியவுடன் அவனோ சரி அப்புறம் பார்த்துக்கலாம் என்று உள்ளே சென்று விட்டான். காலையில் ஜாக்கிங் முடித்து தோட்டத்தின் லானரில் இந்த புறம் ஃபோன் பேச வந்தவன் இதை அனைத்தையும் கேட்டு அப்படி ஒரு ஆத்திரம் வந்தது ருத்ரதேவிற்கு. அங்கே சென்று கொண்டிருந்த அவளை பார்த்து கோபமாக அவள் அருகில் சென்றவள் அவளது கையை முறுக்கி இழுத்தான். திடீரென்று தன்னை யார் இப்படி இழுப்பது என்று பயந்தவள் கத்தப்போக அங்கு ருத்ரதேவை பார்த்து அதிர்ந்து அமைதியானவளுக்கு உள்ளுக்குள் குளிர் பிறந்தது. இவர் எதற்கு தன்னை இழுத்தார் என்று புரியாமல் சார் என்று இவள் அழைத்து கொண்டே அவளது கையை அவனிடமிருந்து விடுவிக்க முயன்றாள். அவனது பிடியோ இன்னும் இறுகியது. அவள் அவனிடம் விடுபட போராடியதை பார்த்தவன் இன்னும் கோபம் வந்து அவளை அங்கு மறைவிடத்திற்கு அழைத்துச் சென்றான். அவளோ சார் என்று ஆரம்பிக்கும் போதே நிறுத்துடி என்ற அவனது கர்ஜனையில் பயந்தவள் உடல் தூக்கி போட அவனை பார்த்தாள். அவ்வளோ ஒரு ஆத்திரம் அவனுக்கு. உனக்கு நான் ஒருத்தன் பத்தாதா என்று கோபமாக கேட்டவன், என்னடி போறவன் வர்றவன் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கிறான், அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்றியோ என்று கேட்க அவளோ முகம் சுளித்து, சார், இப்படியெல்லாம் தப்பா பேசாதீங்க என்று முகம் சிவக்க அவள் கூறினாள். அதற்கு ருத்ரதேவோ இன்னும் கோபமாக, அவன்தான் ப்ரப்போஸ் பண்ணுறான்ல, முடியாது, விருப்பம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானடி, அதை சொல்லாம நீ என்னடான்னா அப்படியே நிற்கிற என்று கோபமாக கேட்க தாரணியோ, சார், பாட்டிக்கு தெரிஞ்சவங்க, நான் எப்படி கோபமாக சொல்கிறது, அதுவும் இல்லாமல் நான் சொன்னால் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு, அதனால தான் நான் அமைதியாகிட்டேன். நீ ஒன்றும் வேணான்னு சொன்ன மாதிரி தெரியலையே. இல்லை தாரணி மேடம், அவனே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகலான்னு நினைக்கிறியா என்று அவன் நக்கலாக கேட்க அவளுக்கும் அவன் பேச பேச, அதுவும் தன்னை தனது கேரக்டரையே அசிங்கமாக பேச இவளுக்கு திடீரென்று முளைத்த கோபத்தில், ஆமாம், ஆகாஷ் என்னை விரும்புகிறாரு, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறாரு, வீட்டில் வந்து பேசட்டுமே, பேசி எங்கள் வீட்டில் சம்மதிச்சாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று அவள் கூறிய அடுத்த நொடி, ஹேய், என்னடி சொன்ன என்று அடிக்குழலில் சீரலானவன் அவளது கழுத்தை நெரித்தான். அவளை இவன் இப்படி செய்வான் என்று எதிர்பார்க்காதவள் வழியில் முகம் சுருங்க பயத்துடன் அவனை பார்க்க, அவளது பயத்தையும் வழியையும் பார்த்தவன் தனது கையை எடுத்து, ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ, இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசுறதையோ அவனை பார்க்கறதையோ எங்கேயாவது பார்த்தேன் தொலைச்சிடுவேன், ஜாக்கிரதை, பேசுறதுக்கு இந்த வாய் இருக்காது, நான் பேசிட்டு இருக்கிற ஆள் கிடையாது என்று உனக்கு நன்றாக தெரியும், என்ன வேணா பண்ணுவேன் என்று அவன் அடிக்குரலில் உரும இவளுக்கோ அவனது கோபத்தை பார்த்து உடலெல்லாம் நடுங்கி பயத்தில் தலையே சுற்றியது. ஏன் இந்த கோபம், எதனால் என்று அவளுக்கு புரியவே இல்லை. தான் என்ன செய்தோம், இவர்களிடம் வேலை செய்யும் ஒருவரின் பெண் என்றால் இவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் செய்வார்களா என்று கண்ணில் அழுகை முட்டியது. அவள் முகத்தில் கலவையான உணர்வுடன் அழுகையுடன் செல்ல பார்க்க அவள் முகம் அழுகையில் கசங்கியதை பார்த்தவன் என்ன நினைத்தானோ, மனதில் ஒரு மாதிரி இவனுக்கும் பிசைய அவளது கையை பற்றி இழுத்து அவளை இறுக அணைத்து கொண்டான். தாரணியோ தாங்க முடியாமல் திரும்ப திரும்ப அழுந்தாள். அவள் முதுகையே நீவி விட்டவன் அவளும் அவனது பரந்த மார்பில் முகம் புதைத்தவள் ஒரு சில நிமிடம் அவனிடமிருந்து விலக பார்க்க அவன் அவளை விலக விடாமல் இறுக அணைத்து கொண்டான். அவள் அந்த அழுகையிலும் கோபமாக முகம் திருப்ப அதில் அவன் இதழ்களில் மெல்லிய புன்னகையுடன் அவளை இன்னும் இறுக்கினான்.
அவள் முகத்தை தனது இரு கைகளால் ஏந்தி அவளையே பார்க்க, அவளும் அவனை பார்க்க, அவன் அவளது இதழ்களின் அருகில் சென்று அவளது அழகிய ஸ்ட்ராபெர்ரி இதழ்களில் மென்மையாக முத்தமிட்டான். முதலில் மென்மையாக ஆரம்பித்த இதழ் முத்தம் பிறகு அப்படியே வன்மையாக மாற இருவரும் உலகை மறந்தனர். அவளை அறியாமல் அவளது உடல் அவனிடம் குழைய, அவன் அவளது மெல்லிய இடையை வளைத்து அவளை தன்னோடு இருக்க, அவளும் இந்த முறை எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அவனிடம் சரணடைந்தாள். அவன் இதழ் முத்தத்தில் அவள் மூச்சுக்காக தவிப்பதை பார்த்தவன் அவளை ஒரு நிமிடம் விட்டு அவள் கன்னம், மூக்கு, காது என அனைத்து இடங்களிலும் முத்தமிட்டவன் கழுத்திற்கு கீழே செல்ல அவளுக்கோ கூச்சம் தடுக்க அவனை விட்டு விலக பார்க்க, அவளை விலக விடாமல் இழுத்தவன் இன்னும் இறுக அணைத்து அவள் கழுத்தின் வளைவில் முத்தமிட்டான். அவள் உடலோ சிலிர்த்து அடங்கியது. அவனுக்கோ மோகத்தை பற்றி கொள்ள அவளை இன்னும் இறுக அணைத்து கொண்டான். அவள் எலும்புகள் நொறுங்கும் அளவிற்கு இறுக்கினான். அவளை தன்னுள் இறுக்கினான். அவள் வலியில் மெல்ல முணங்க அவளது வலியையும் பொறுக்காதவன் மெல்ல தனது அணைப்பை தளர்த்தினான். அவள் ஆசுவாசமாகும் வரை அவளது முதுகை தட்டி கொடுத்தவன் அவள் சரியான பின்புதான் அவன் தன் சுயநினைவிற்கே வந்தான். என்கிட்ட இப்படி குலையிறவ அவன்கிட்ட நோன்னு சொல்றதுக்கு என்னடி என்று அவன் கேட்டபோதுதான் சுடுதண்ணீர் பட்டது போல துள்ளி அவனிடமிருந்து விலகினாள். என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவளாலேயே நம்ப முடியாத அதிர்ச்சி. தானா இப்படி செய்தேன், அதுவும் அவனிடம் எப்படி எந்தவித தயக்கமும் இல்லாமல் அவனிடம் உருகினேன் என்று அவளை நினைத்தே அவளுக்கு கோபம் வந்தது. இதுவரை அவளது அணைப்பில் இளகியிருந்த மனம் இப்போது அவளது விலகலில் இன்னும் கோபம் சுர்ரென்று ஏற, இப்ப என்னடி என்று அவன் கோபமாக கேட்க, அவள் என்னவென்று கூறுவாள்? அவன் தொட்டால் தான் ஏன் இப்படி உருகுகிறோம் என்று புரியாமல், அதே சமயம் அவனை பார்க்கவும் விரும்பாமல் தவிர்த்தாள். அவளால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. வேறு ஒருத்தியை திருமணம் செய்ய போகின்ற ஒருவனுடன் தான் இணைந்ததை நினைத்து அவளுக்கே அவமானமாக இருந்தது. அதுவும் அவனுக்கு தன் மீதான எண்ணத்தை அறிந்தவளுக்கு தன் வெட்கம் கெட்ட மனதை அவளே திட்டிக் கொண்டாள். நான் வீட்டுக்கு போகணும் சார் என்று கீழே பார்த்து கொண்டே கூறினாள். இப்பொழுது அவளது சார் என்ற அழைப்பு அவனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. அவளை சார் என்று அழைக்கச் சொன்னதே அவன்தான் என்பதை மறந்தான். ஆனால் இப்பொழுது அவள் சார் என்று அழைப்பது அந்நியமாக தெரிய, அத்தான்னு கூப்பிடி என்று அழுத்தமாக கூற, அவளோ முடியாது என்பது போல அழுத்தமாக வாயை மூடிக்கொண்டிருந்தாள். ஏண்டி அத்தான் என்று கூப்பிட மாட்டீங்களோ என்று கூறியவன், அந்த ஆகாஷ்தான் கூப்பிடுவீங்களோ என்று இடக்காக கேட்டான் ருத்ரதேவ் ருத்ரமூர்த்தியாக. அதில் ஏண்டா என்பது போல் அவனை பார்த்தவள் அவன் ஆகாஷை அவளுடன் சேர்த்து மீண்டும் பேசியதில் முகத்தை திருப்பினாள் கோபத்தில். அதிலும் கடுப்பானவன் அவளது முகவாயை அழுத்தமாக பற்றி அவன் புறம் திருப்பியவன், அத்தான்னு கூப்பிடு என்று அழுத்தமாக கூறினாள். இப்படி திடீர்னு கூப்பிட சொன்னா எப்படி கூப்பிடுவது என்று தெரியாமல் தாரணி அவனை பார்த்தாள். உங்களை கூப்பிடத்தான் வேறொரு ஆள் உங்களுக்கு நிச்சயம் பண்ணி இருக்காங்களே என்று அவனுக்கு நினைவூட்டுவது போல் அவளுக்குமே நினைவூட்டி கொண்டாள். அவனுக்கோ இதுவரை இருந்த இதமான சூழ்நிலை அறுபட்டது போல் அவளை முறைத்தான். இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க என்று அவன் கோபமாக கேட்க, இப்போ 2 பேருக்கும் தேவையானது தான் சார் இப்போ சொன்னேன், உங்களோட நிச்சயத்தை பற்றி சொன்னேன் என்றவள் இம்முறை கண்களை சுருக்கி அவனை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பினாள். ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் பண்றடி என்று கூறினாலும் அதிலும் ரசனையும் தெரிந்தது. எந்த சூழ்நிலையிலும் அவள் தெளிவாகத்தான் இருப்பது போல அவனுக்கு தோன்றியது. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், அத்தான்னு கூப்பிடு என்று அவன் அதிலேயே நிற்க அவள் முடியாது என்று தலையாட்டினாள். அவனும் கோபமாக, அவனை மட்டும் கூப்பிடுவ, என்னை மட்டும் கூப்பிட வரலையோ என்று அதற்கும் அவன் விதண்டாவாதம் பேச, இவளுக்கு அப்பா இவர்கிட்டிருந்து என்னை காப்பாத்து சாமி என்று கடவுளிடம் மானசீகமாக வேண்டிக் கொண்டவளுக்கே தெரியவில்லை இவனிடமிருந்து அந்த கடவுளாலும் அவளை காப்பாற்ற முடியாது என்று. இவன் என்ன இப்படி செய்கிறான் என்பது போல் பார்த்தவள் முதலில் இங்கிருந்து ஏன் இந்த ஊரை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்து கடைசியில் அவனிடமே வந்து சிக்கிக் கொண்டதை நினைத்து நொந்து கொண்டாள்.
தனது எண்ணமும் அவனது போக்கும் அவளுக்கு பயமாக இருந்தது. தான் இங்கில் வேலை செய்பவரின் மகள்தான். அதேபோல் அவளும் இப்பொழுது அவர்களின் வேலை செய்பவள்தான். வீட்டில் இவனுக்கு திருமணம் நடக்கப் போகிறது. இந்த சமயம் இவன் கோபத்தில் இப்படி செய்தால் கூட யாராவது பார்த்தால் தன்னையும் தன் குடும்பத்தையும் என்ன நினைப்பார்கள்? உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்வதாக நினைப்பார்கள். அதுவும் இல்லாமல் வீட்டில் பாட்டில் பெரிய மாமா, சின்ன மாமா, அத்தைமார்கள் என்ற அனைவரையும் நினைத்து இவளுக்கு பயமாக இருந்தது. வேகமாக அவன் அசந்த நேரத்தில் அங்கிருந்து டக்கென்று விலகி ஓடினாள். இவள் இப்படி செய்வாள் என்று எதிர்பார்க்காதவன், ஏய் நில்லுடி என்று கூப்பிட்டதும் காதில் விழாதது போல் வேகமாக ஓடிவிட்டாள். அவனும் ஓடியவளை பார்த்து, எங்க ஓடிட போறடி? என்னை விட்டு நீ எங்கேயும் போக நான் உன்னை விடவே மாட்டேன் என்று முணுமுணுத்து கொண்டு வீட்டுக்குள் சென்று விட்டான். நன்றி, வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு இந்த அத்தியாயம் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கூடிய விரைவில் அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.